திமுகல சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைச்ச இளைஞரா இருக்கீங்க. ஆனா திமுக மேல ஒரு விமர்சனமா, இல்ல இளைஞர்கள ஈர்க்க மாட்டேங்கிறாங்க திமுகல அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்புறம் புதிதாக வந்திருக்கக்கூடிய சக்தியான தமிழக வெற்றிக் கழகம், இந்த எலக்ஷன்ல இளைஞர்கள் வாக்க, பெண்கள் வாக்க அவங்க நெறைய ஈர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இந்த பகுத்தறிவு பற்றியும் திராவிட இயக்க சித்தாந்தத்தை பற்றியும் தான் அதிகமான ப்ரெசன்டேஷன் இருந்தது. அப்போ அவங்களையே வச்சு கூட்டங்கள்லாம் நடத்துறதில் பேசுகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பயன்படுத்தலான்றப்ப இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் விருப்பப்பட்டு வர்றவங்கள பூரா திருமுனை கூட்டங்களுக்கு, பிரச்சார கூட்டங்களுக்கு, திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தை பற்றி விளக்கி சொல்கிற கூட்டங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ எங்கள்கிட்ட கூட இப்போ கல்லூரியில் படிக்கிற பொண்ணுங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுங்க இப்போ திண்ணை பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேசிட்டு போனாங்க. தேர்தலுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பற்றி திராவிட இயக்க சித்தாந்தத்தை பற்றி பேசிட்டு போனாங்க. அப்போ இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லை, மாணவிகள் கூட இளைஞரணியோட செயல்பாடுகள் அந்த பயிற்சி பாசறையை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அப்படி வரலைன்னு சொல்கிறது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. மதுரை மாவட்டத்தில் இருந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இதிலிருந்து மட்டுமே 12,000 பேர் விருதுநகர் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஒரு 3,000 இளைஞர்கள் வெளியில் வர்றாங்க. ஒரு தொகுதியை பொறுத்தவரையில் சராசரியாக ஒரு 300 பூத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்கள் வெளியில் வர்றாங்க. நீங்கள் சில கட்சிகளுக்கு கூட்டம் கூடுது, இளைஞர்களாக வந்து சேர்றாங்க, அந்த கூட்டத்தை இதையும் ஒப்பிடும்போது அந்த ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, இந்த கூடி கலைகிற இது வந்து காக கூட்டம் அப்படின்வாங்க. அது கூடும் திருப்பி கலைஞ்சிரும், அதில் ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்காது. இப்போ தேர்தல் களத்தில் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எந்த கட்சியை வச்சு அந்த கேள்வியை இளைஞர்கள் வந்து உங்கள் பக்கம் இல்லையான்ற கேள்வியை எந்த கட்சியை வச்சு கேட்குறீங்களோ அந்த கட்சி சார்பில் ஒரு பூத்தில் ஒரு இளைஞர் கூட வேலை பார்க்கல. திமுக இளைஞரணி சகோதரர்கள் எல்லா பூத்துலேயுமே பார்க்கப்படுறோம். அவங்க பணியாற்றுறதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு சினிமா தேட்டரில் கூட தான் கூட்டம் கூடும். ஒரு கொள்கை கூட்டம்ன்றது ஒரு 10 பேர் வச்சு நடத்தினாலே அந்த கொள்கை கூட்டம் 10 பேருன்றது 10,000 பேருக்கு ரீச் ஆகும். ஒரு சினிமா தேட்டரில் ஒரு கூட்டம் 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தோட பயன் என்னன்னு பார்த்தா அந்த படம் முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கி பார்க்குற காட்சி, இன்றைக்கி பார்க்குற இளைஞர்கள் கூட்டம் நம்ம இந்த இயக்கத்தில் பணியாற்ற அளவுக்கு அவங்களோட செயல்பாடு இருக்கணும். அந்த செயல்பாடு இருந்தால் தான் இளைஞர்கள் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியில் அந்த மாதிரியான இளைஞர்கள் தான் இருக்காங்களே ஒழிய அவங்க கூடி கலைகிற காக கூட்டம் மாதிரி இல்லை.